Hi, நான் Adeeb. நம்ம மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ColorOSல இருக்கிற கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன பத்தின வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த வீடியோட செகண்ட் பார்ட் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா சில பல காரணங்களால அந்த வீடியோட செகண்ட் பார்ட் என்னால இதுவரைக்கும் பண்ண முடியல. ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த வீடியோட செகண்ட் பார்ட் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ColorOS 12ல இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தின வீடியோ தான் இது. அப்ப இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க இதுவரைக்கும் பார்க்காட்டி கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் லிங்க் கொடுக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். என் கையில பாத்தீங்கன்னா Oppoவோட Reno 5 Pro 5Gங்கிற ஃபோன் தான் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா Android 12 தான் வருது. ColorOS 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இருக்கிறதுல லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான் இந்த ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அப்ப நம்ம இந்த ColorOS 12வோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் பட்டனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஜஸ்ட் நேவிகேஷன் எனேபிள் பண்ணலாம். அதுக்காக முதல் செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போனதுக்கு அப்புறமா சிஸ்டம் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்க. மேலே சிஸ்டம் நேவிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேவிகேஷன் செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜஸ்ட் நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாட்டி ஜஸ்ட் நேவிகேஷனோட டுட்டோரியலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா அண்ட் மைக்ரோஃபோனோட ஆக்சஸ்ஸு மேனுவலாகவே நம்மளால் எனேபிள் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. அதுக்காக நோட்டிஃபிகேஷன் பார் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா மைக் ஆக்சஸ், கேமரா ஆக்சஸ் சொல்லி 2 ஐக்கன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட ஆக்சஸை எனேபிள் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் முடியும். இந்த ஃபீச்சர்னால என்ன யூஸ்ன்னு கேட்டுறீங்கன்னா நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸு நம்மளோட பர்மிஷன் இல்லாமையே கேமரா அண்ட் மைக்கு ஆக்சஸ் பண்ணுறது நம்மளால் தடைய முடியும். சப்போஸ் உங்கள் ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் பாரில் இந்த கேமரா அண்ட் மைக் ஆக்சஸ் தெரியாட்டி இங்கே எடிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் ஃபங்க்ஷன்ஸில் இந்த ஆப்ஷன்ஸில் உங்களால் பார்க்க முடியும். இங்கேருந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து அந்த ஃபோனில் எப்படி மல்டி விண்டோ இல்லாட்டி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்படி இந்த 3 ஃபிங்கர்ஸை மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எனேபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரே டைமில் 2 ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இந்த கேலரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபோட்டோஸை சென்ட் பண்ண முடியும். இப்போ நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கனால தான் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியல. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மீடியா சென்ட் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இப்படி சென்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். அடுத்து நம்ம ஃபோன் டிஸ்பிளே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளால் ஈஸியாக வேறு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் ஸ்மார்ட் ஸ்லைடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் லென்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகி வரும். இப்போ இந்த டிஸ்பிளே இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே இப்போ ஹிந்தியில் கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த ஹிந்திக்கு பதிலாக உங்களுக்கு வேறு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வேறு லாங்குவேஜஸை எங்கேயாச்சும் சூஸ் பண்ண முடியும். அப்போ இதுவும் நல்ல ஃபீச்சர் தான், யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேட்டர் வெப் பேஜில் மட்டும் கிடையாது, ஃபோனில் எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தாலுமே அதை உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற இங்கிலீஷ் லெட்டர்ஸை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே ஹிந்தியில் ஆயிடுச்சு. அப்போ இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த ஃபோனில் எப்படி ஃப்ளோட்டிங் விண்டோ எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி மேலே ஸ்வைப் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா இது ஃப்ளோட்டிங் விண்டோவாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா உங்களால் எங்கே வேணும்னாலும் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இது இங்கே ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஆப் ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஓப்பன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் ஸ்லைடர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்மார்ட் ஸ்லைடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எடிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஸ்லைடரில் இருந்து ஓப்பன் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே ஃப்ளோட்டிங் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் நான் ஓப்பன் பண்ணேன், இது ஃப்ளோட்டிங் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், மை ஃபைல்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. அப்போ இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான், யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஃபோனில் ஸ்மார்ட் ஸ்லைடுன்னு சொல்லியிருந்த ஆப்ஷன்
டிசேபிளாக இருந்துச்சுன்னா அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்லைடர்னு சொல்லிற ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபோன்லேருந்து எடுத்துருக்கிறோம், ஐஎஸ்ஓ எவ்வளோ வச்சுருக்கிறோம், எவ்வளோ மெகா பிக்சலில் ஃபோட்டோ எடுத்துருக்கிறோம், அப்புறமா லொக்கேஷன், இது எல்லாமே அந்த ஃபோட்டோட டீட்டெயில்ஸில் இருக்கும். இதை நம்ம வேற ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணும்போது இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்ப முடியும். அதுக்காக நீ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோஸுங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது கேலரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே 3 டாட் இருக்கும். அதில் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் சொல்லிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரிமூவ் லொக்கேஷன், ரிமூவ் அதர் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிற ஆப்ஷன் இருக்கும். இது 2 எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிங்கன்னா ஃபோட்டோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எப்படி டுவல் சேனல் ஆக்சலரேஷன் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல் வைஃபை செட்டிங்ஸ் எடுங்க. வைஃபை அசிஸ்டன்ட் சொல்லிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஆக்சலரேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா வைஃபை நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஃபோனில் எப்பயுமே ஸ்டேபிளான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டுவல் சேனல் ஆக்சலரேஷன் எந்தெந்த ஆப்ஸுக்கு வேணும் வேண்டாங்கிறத நம்ம மேனுவலாகவே செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லாட்டி கூகுள் குரோம்லேயோ ப்ரௌசர்லேயோ ஒரு லார்ஜான ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்காக வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டைமில் வைஃபை நெட்வொர்க்கோட ஸ்பீடு கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் நெட்வொர்க்குக்கு சுவிட்ச் ஆயிரும். அப்போ சுவிட்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே காலி ஆயிரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டுவல் சேனல் ஆக்சலரேஷன் எந்தெந்த ஆப்புக்கு வேணுமோ அதை மட்டும் நம்மளால் செட் பண்ண முடியும். அடுத்து அந்த ஃபோனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணலாம். அதுக்காக செட்டிங்ஸில் போவாங்க. பர்சனலைசேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன் சொல்கிற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக பவர் சேவிங்கிற மோடில் தான் இருக்குது. இந்த பவர் சேவிங் மோடில் இருந்துச்சுன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே 3 செகண்ட்ஸ் இல்லாட்டி 5 செகண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்னு சொல்லிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த டைமிலிருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆனாக இருக்கணுங்கிறத உங்களால் மேனுவலாக செட் பண்ண முடியும். ஆல் டேன்னு சொல்லிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்பயுமே ஆனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் ஷோ பண்ணணுங்கிறத உங்களால் மேனுவலாக செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ரிமூவ் பண்ண முடியும். பேட்டரி பர்சன்டேஜ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டம் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதை இதிலேருந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கன்ஸ் சொல்லிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஐக்கனோட ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த ஷேப்பில் தான் இருக்குது. உங்களால் நிறைய ஷேப்பில் இந்த ஐக்கன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர்டி ப்ளஸ் ஐக்கன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன லோகோ இருக்கும் அந்த லோகோ தான் அந்த ஃபோனில் எப்பயுமே இருக்கும். சப்போஸ் அந்த ஆப்பில் புதுசாக ஒரு ஐக்கன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானோட பழைய ஒரு லோகோ தான் அதில் காட்டுது. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த அமேசானும் ஸ்னாப்சாட்டோட புது லோகோ இப்போ நமக்கு காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கனோட சைஸை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை அந்த ஆப்போட பேரும் நம்மளால் ரீசைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்கிற இந்த ஐக்கன்ஸோட ஷேப் எல்லாமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு சொல்லிற ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கன்ஸோட கலர் ஸ்கீமை நம்மளால் மாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்ச கலரில் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணும்போது இருக்கிற அனிமேஷன் ஸ்டைல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 8 அனிமேஷன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் எட்ஜ் லைட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வர டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட 2 சைட்லையுமே இந்த கலரில் நோட்டிஃபிகேஷன் எல்இடி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரீசெண்ட் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் தெரியுது. நம்ம ஃபோனில் எவ்வளோ RAM இருக்குது, எவ்வளோ RAM யூஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ RAM மிச்சம் இருக்குதுங்கிறதெல்லாம் இங்கே ஷோ பண்ணி காட்டலை. இது எப்படி ஷோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக செட்டிங்ஸில் போங்க. ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லவ் ஸ்க்ரீன் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டாஸ்க் மேனேஜர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
ரீசெண்ட் ஆப்ஸில் போனீங்கன்னா இந்த ஃபோனில் எவ்வளோ RAM இருக்குதுன்னு காட்டுது. 8 GB RAM ப்ளஸ் 3 GB எக்ஸ்டெண்ட் RAM இதில் இருக்குது. அப்புறமா 3.17 GB RAM இதில் அவைலபிளாக இருக்குது. அப்புறமா இந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு லோக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் பிளாங்காக இருக்கிற ஏரியாவில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபோனை லாக் பண்ண முடியும். அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு ஆன் ஆஃப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களால் டபுள் டேப் பண்ணி ஃபோனை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ரைஸ் டு வேக்கப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோனை எங்கேயாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை கையில் எடுக்கும்போதே உங்களோட ஸ்க்ரீன் ஆன் ஆகி வந்துடும். அப்போ இதுவும் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃபோனில் வர ஃபோன் கால்ஸ் எல்லாமே பவர் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் கட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் மொபைல் நெட்வொர்க்குங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கால் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒரு என்டி கால்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பவர் பட்டன் டு என்டி கால்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா கால்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வேர்டிங், கால் வெயிட்டிங் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. கால் வெயிட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வேறு ஆள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது வேறு யாராவது நம்ம ஃபோனுக்கு கூப்பிட்டாங்கன்னா அது நமக்கு காட்டாது. நீங்கள் இந்த கால் வெயிட்டிங் உங்கள் ஃபோனில் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காலை ஃபோனில் காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாஷ் ஆன் கால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு கால் வர டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்டு பிளிங்க் ஆகும். இந்த ஃபீச்சரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வர அதிக ஃபோன்ஸ்லையுமே டோல்பி சப்போர்ட் இருக்குது. இந்த டோல்பி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனில் மட்டும்தான் இருக்குது. இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோல்பி சப்போர்ட் ஆகாது. ஆனால் இங்கே ColorOSல பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போதும் டோல்பி சப்போர்ட் உங்களால் எனேபிள் பண்ண முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டோல்பி அட்மாஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணல, அதனால தான் இதை இப்போ எனேபிள் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்ட் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சவுண்ட் ப்ரொஃபைலை உங்களால் சூஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வயர்டு அண்ட் வயர்லெஸ் இயர்ஃபோனில் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். அது தேவை இருக்கிறதும் இருக்கும், தேவை இல்லாததும் இருக்கும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் பார் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுருவோம். அப்போ நமக்கு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அது கூடவே கிளியராகி போயிடும். இப்படி நமக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதில் உங்களால் பார்க்க முடியும். அதை எனேபிள் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஸ்டாட்டஸ் பார் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி மோர் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டாட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீடு ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அடுத்து அந்த ஃபோனில் எப்படி டியூவல் ஆப் இல்லாட்டி க்ளோன் ஆப் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல் செட்டிங்ஸில் போங்க, ஆப் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஸுமே இங்கே ஷோ பண்ணி காட்டும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், தேர்ட் பார்ட்டி ஆப்பாக. உங்களுக்கு எந்த ஆப்போட க்ளோன் ஆப் க்ரியேட் பண்ணுமோ அந்த ஆப்பை செலக்ட் பண்ணி கிரியேட் க்ளோன் ஆப் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்போட க்ளோன் ஆப் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் அந்த க்ரியேட் பண்ண க்ளோன் ஆப்போட நேம் உங்களால் இங்கேருந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன் ஆப்பும் ஒரிஜினல் ஆப்பும் எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன் ஆப்போட ஐக்கனில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது இந்த ஃபோனில் வர டிஃபால்ட் ஆப்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக செட்டிங்ஸில் போங்க, ஆப் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஸ் எல்லாமே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நம்ம மினிமைஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அப்படியே பவுஸ் ஆயிரும். இல்லை உங்களுக்கு இந்த ஆடியோ மட்டும் பேக்ரவுண்டில் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப்பில் நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஃபீச்சர் உங்களுக்கு எனேபிள் பண்ணி தருவாங்க. ஆனால் இந்த ColorOSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சரை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் இருக்கிற ஸ்மார்ட் ஸ்லைடர் இருக்குது இல்லையா, அது அப்படி லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் வீடியோஸை உங்களால் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வைஃபையோட வெர்ஷனை நம்மளால் இங்கே ஷோ பண்ணி காட்ட முடியும். அதுக்காக பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா வைஃபை செட்டிங்ஸு இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வைஃபை ஸ்டேட்டஸ் டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைஃபை வெர்ஷன் நம்பர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை ஐக்கனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட வெர்ஷனும் மென்ஷன் பண்ணி காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற ஏதாவது கண்ட்ரியில் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டைமும் இந்தியாவில் இருக்கிற டைமும் டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் போயிருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற டைமும் இந்தியாவில் இருக்கிற டைமும் உங்களால் ஒரே டைமில் டிஸ்பிளேல ஷோ பண்ண முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா சிஸ்டம் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே டைம் அண்ட் டேட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டுவல் க்ளாக்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியோட டைம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி இங்கே சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் டோக்கியோவில் இருக்கிற டைமும் காட்டுது, இந்தியாவில் இருக்கிற டைமும் காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் ஃபோன்லையுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளால் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ColorOS 12 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா இருக்கிற வியூவும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்காக செட்டிங்ஸில் போங்க, சிஸ்டம் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெக்கார்டு ஃப்ரண்ட் கேமரா வீடியோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபோனோட ஸ்க்ரீனும் ரெக்கார்ட் ஆகுது, ஃப்ரண்ட் கேமராவோட வியூவும் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட சேர்ந்து ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டோட குவாலிட்டி எல்லாமே நம்மளால் இங்கேருந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு தேவை இருக்கிற ஃபார்மேட்டில் உங்களால் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது சிஸ்டம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களால் இந்த 3 ஃபிங்கர்ஸ் இப்படி கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷனை உங்களால் எனேபிள் பண்ண முடியும். டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேண்டாட்டி இதை டிசேபிளும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் பட்டனும் பவர் பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேண்டாட்டி இங்கே டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இந்த 3 ஃபிங்கர்ஸை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏரியா மட்டும் உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களை எடிட் பண்ணி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு தேவையாக இருக்காது. அப்போ நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்குவீங்க. அப்போ நீங்கள் சேவ் பண்ணுற இமேஜும் உங்கள் ஃபோனில் இருக்கும், நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இமேஜும் ஃபோனில் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா delete ஒரிஜினல் இமேஜ் ஆஃப்டர் எடிட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த ஒரிஜினல் ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டோமேட்டிக்காக delete ஆகிடும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் அதை ஷோ பண்ணி காட்டும். அது உங்களால் ரைட் சைடில் மாற்ற முடியும். அடுத்து இந்த சிஸ்டம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் பால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் குயிக் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த அசிஸ்டிவ் பாலில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுவும் நல்ல ஒரு ஃபீச்சர் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளோட ஃபோனை இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் நிறையா இருக்கும். அது வேற ஒரு ஆள் பார்க்காம இருக்க நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பிடிச்சா ஹைட் பண்ணிட்டு இருப்போம். இனிமேல் அந்த தேவையே கிடையாது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மல்டி யூசர்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே உங்களால் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் போங்க, யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இங்கே ஆட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸரை ஆட் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டேன். இந்த யூஸரை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனு ஆட்டோமேட்டிக்காக அந்த யூஸரில் ஸ்விட்ச் ஆயிரும். இந்த ஃபோனில் கரண்டில் இருக்கிற டேட்டாஸ் ஒன்றுமே அந்த புது யூஸருக்கு காட்டவே காட்டாது. இப்படி நீங்கள் புது யூஸரை க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி அலோ கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் க்ரியேட் பண்ண யூஸர்லேருந்து கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த யூஸரை ஸ்விட்ச் பண்ணோம்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு யூஸர் ஐக்கன் இருக்கும். இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா யூஸரோட டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். அந்த ஐக்கனில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த யூஸரில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸை ஒன்றுமே வேற ஒரு ஆளுக்கு பார்க்கவே முடியாது. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.